Hello students. இன்னைக்கு கிளாஸில் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸுன்றது இட் இஸ் அ டைம் டொமைன் ரெஸ்பான்ஸ் இல்லையா? அது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஹவு அ சிஸ்டம் ரெஸ்பான்ஸ், ஒரு சிஸ்டம் எப்படி டைம்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸில் நமக்கு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஸ்டெப் இருந்தது, ரேம்ப் இருந்தது, பேரபோலிக் இருந்தது, இம்பல்ஸ் இருந்தது இல்லையா? இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸில் என்னென்னா, ஒரு சைனூசாய்டல் சிக்னலை இன்புட்டாக கொடுத்தா எப்படி அந்த சிஸ்டம் ரெஸ்பாண்ட் பண்ணுது, அவுட்புட் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸில் என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் டி தான் இன்புட் இல்லையா? ஸோ ஆர் ஆஃப் டி ஏ சைன் ஒமேகா டி, இதுதான் நம்ம இன்புட்டாக கொடுப்போம். ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸுக்கு இன்புட்டாக என்ன கொடுக்குறோம்? ஒரு சைனூசாய்டல் சிக்னல். அந்த சைனூசாய்டல் சிக்னலில் என்ன இருக்கும்? ஒரு மேக்னிடியூட் இருக்கும், ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். யூனோ தட் நமக்கு என்ன தெரியும்? ஒமேகாங்கிறது 2πf இல்லையா? ஸோ எஃப்பில் ஃப்ரீக்வன்சி இருக்குது, இங்கே ஏ தான் மேக்னிடியூட், ரைட்? சரி, இப்போ இதை இன்புட்டாக கொடுத்தோம்னா அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அதே தான், ஒரு சைனூசாய்டல் சிக்னல் பட் வித் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள். ஸோ இன்புட்டுக்கு மேக்னிடியூட் ஏன்னா அவுட்புட்டுக்கு இன்னொரு மேக்னிடியூட் பி, ரைட்? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஓகேயா? ரைட். ஸோ இதுதான் இன்புட், இது அவுட்புட் எப்போனா ஒரு சைனூசாய்டல் சிக்னல் கொடுக்கும்போது, ரைட்? இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை இன்னொரு பேர்லையும் சொல்லுவாங்க, என்னென்னா ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஏன்னா ஒரு சைனூசாய்டல் சிக்னலை இன்புட்டாக கொடுக்கும்போது ரெஸ்பான்ஸ் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? இப்போ அடுத்தது, ஏன் இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸோடைய அட்வான்டேஜஸ் என்ன? டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்கோம், இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வச்சு சொல்ல முடியும். அதாவது ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வச்சே நம்ம இது க்ளோஸ் லூப்பில் இது ஸ்டேபிளாக இருக்குமா அன்ஸ்டேபிளாக இருக்குமான்றதை நம்ம சொல்லிட முடியும். அதே மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நமக்கு சைனூசாய்டல் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி அதை மெஷர் பண்ணுறதுக்கு சிஆர்ஓலான்னு கூட நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? ஸோ எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த சைனூசாய்டல் சிக்னல் இன்புட் கொடுக்கறதுக்கும் அவுட்புட்டை மெஷர் பண்ணுறதுக்கும் நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ஈஸிலி அவைலபிளாக இருக்கிறதுனால ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதும் நமக்கு ஈஸி. ஓகே, எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ஈஸி. தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா கூட இந்த சிஸ்டமுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நம்ம ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்லையும் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அதை வச்சு நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலான்னு. ஓகே, ஸோ அது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டிசைன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை பேராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நமக்கு ஒரு பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணும். க்ளோஸ் லூப் சிஸ்டம்க்கு, நம்மளுடைய க்ளோஸ் லூப் சிஸ்டம்க்கு சர்டன் பெர்ஃபார்மன்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அது வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஓப்பன் லூப் பேராமீட்டர்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த சிஸ்டமுடைய ஓப்பன் லூப் பேராமீட்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸுடைய ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ பேராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணால் அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகும். அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ்னால நமக்கு பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸ் இருந்தாலும் அதை ஈஸியாக நம்மளால் பார்த்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் தான் இந்த ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெஸ்பான்ஸுடைய அட்வான்டேஜஸ். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெஸ்பான்ஸில் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத முதல்ல சிலதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே என்ன பார்ப்போம்னா, கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அதே மாதிரி ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, அதே மாதிரி கெயின் மார்ஜின், phase margin.
இது தவறையும் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை பற்றி மட்டும் பார்க்கலாம். இந்த கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கெயினும் ஃபேஸும் தான் வருது. இதில் கெயின்னு நம்ம சொல்கிறது மேக்னிடியூட் கெயின். ஓகே, அதே மாதிரி ஃபேஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் வந்து மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகும், இன்னொன்று ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து கெயினும் ஃபேஸும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வர்றதுக்கான காரணங்கள். இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம்க்கு தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம் கொடுக்குறேன் பாருங்களேன். ஓப்பன் லூப் சிஸ்டம்னா G(s), H(s) இல்லையா? ஸோ G(s), H(s) தான் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2/s+1 இப்படி இருக்குதுன்னா இதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனாக எழுதணும்னா என்ன பண்ணுவோம்னா G(j)⍵, எஸ்ஸுக்கு பதிலாக j⍵ போடணும், அவ்வளோதான். விச் இஸ் ஈக்குவல் டு 2/j⍵+1. சரியா? இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா மேக்னிடியூடும் ஃபேஸும் தான் நமக்கு முக்கியம். மேக்னிடியூட்னா கெயின். ஓகே, ஸோ மேக்னிடியூடும் ஃபேஸும் தான் நமக்கு முக்கியம் ஒரு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி வந்து மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம் ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேக்னிடியூட்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா G(j⍵, H(j⍵) இல்லைங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் இந்த j⍵ அப்படின்றது இருக்கிறதுனால இது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் மாதிரி, ரைட்? ஸோ காம்ப்ளெக்ஸ்னால என்ன வரும்? ரூட் ஆஃப் அதோடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், ரைட்? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து வெறும் 2 மட்டும்தான் இருக்குது. அது வந்து ஒரு ரியல் நம்பர் தான். ஸோ விச் இஸ் நத்திங் பட் அதுக்கு மேக்னிடியூட்னு எழுதும்போது ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், ரைட்? அதே மாதிரி டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் என்னது 1 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் என்னது ஒமேகா. ஸோ இதோடைய மேக்னிடியூட் அப்படின்னு எழுதும்போது ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னால் என்ன வரும்? 2 தான் வரும். 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதான் அதோடைய மேக்னிடியூட். இதுக்கு ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு எழுதணும்னா என்ன வரும்? ஆங்கிள் H(j⍵) இல்லையா? ஸோ இதுக்கு ஃபேஸ் ஆங்கிள்னால் என்ன பண்ணுவோம்னா நியூமரேட்டருடைய ஃபேஸ் ஆங்கிள் மைனஸ் டினாமினேட்டருடைய ஃபேஸ் ஆங்கிள். ஓகே, அதாவது நமக்கு லாக் a/b மாதிரி தான். லாக் a/b என்ன வரும்? லாக் a மைனஸ் லாக் b. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஃபேஸ் ஆங்கிளுக்கு வரும்போது இங்கே என்ன வரும்? நியூமரேட்டருடைய ஃபேஸ் ஆங்கிள். ஃபேஸ் ஆங்கிள்னு எடுக்கும்போது என்ன வரும்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிளுக்கு tan இன்வர்ஸ் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட், இல்லையா? ஸோ அதே தான். நியூமரேட்டரில் என்ன இருக்குது? வெறும் 2 மட்டும்தான் இருக்குது. விச் மீன்ஸ் 2 + j0. ஸோ என்னது? tan இன்வர்ஸ் இமேஜினரி என்னது? 0 பை ரியல். முடிஞ்சுதா? இதுதான் 2 உடைய ஃபேஸ் ஆங்கிள். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. இங்கே வேறு ஏதாவது இருந்ததுன்னா மல்டிப்ளிகேஷனில் வர்றதெல்லாம் இங்கே அடிஷன் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே வேறு எதுவும் இல்லாதனால விட்டுருங்க. டிவைடட் பை அப்படின்னு ஒரு வேரியபிள் ஒரு ஃபேக்டர் இருக்குது. டிவைடட்னு வரும்போது மைனஸ் ஆகிடும். ஓகே, மைனஸ் இது என்னது? j⍵+1. இங்கே என்னது? மைனஸ் tan இன்வர்ஸ் இமேஜினரி பார்ட் என்ன? ஒமேகா பை 1. ஓகே, ஸோ tan இன்வர்ஸ் 0/2 என்ன வரும்? 0. tan இன்வர்ஸ் 0 இஸ் அகெயின் 0. ஸோ இங்கே வந்து ஒன்றும் வராது. மைனஸ் tan இன்வர்ஸ் ஒமேகா. கரெக்டாக? ஸோ எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், கான்ஸ்டன்ட்டுக்கு ஃபேஸ் ஆங்கிள் 0, ரைட்? கான்ஸ்டன்ட்டுக்கு ஃபேஸ் ஆங்கிள் 0. ஸோ இப்படி தான் மேக்னிடியூடும் ஃபேஸ் ஆங்கிளும் நம்ம கண்டுபிடிப்போம். சரி, இந்த நம்ம ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்றது எப்படி வரும்னா அதோடைய ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன வரும்? 1 + G(s), H(s) is equal to 0, ரைட்டா? ஸோ இதிலேருந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து என்னது? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கரெக்டாக? நம்மளுடைய க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் என்ன வரும்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு G(s) by 1 + G(s), H(s) இல்லையா? அதில் 1 + G(s), H(s)ங்கிறது டினாமினேட்டர். அதுதான் வந்து இங்கே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சரி, இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லேருந்து வெறும் இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா கரெக்டாக? ஸோ
இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s h of sங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ். இதோடைய மேக்னிடியூட் என்ன வரும்? மேக்னிடியூட்னா என்ன வரும்? ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் என்னது 1. ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸ் மேக்னிடியூட் 1 அண்ட் ஓப்பன் லூப் மேக்னிடியூடுடைய ரெஃபரன்ஸ் ஃபேஸ் ஆங்கிள். ரெஃபரன்ஸ் ஃபேஸ் ஆங்கிள்னா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 180s வரும். கரெக்டாக? tan inverse 0/-1. ஸோ ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 180. ஸோ எப்பயுமே இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s h of sக்கு ரெஃபரன்ஸ் மேக்னிடியூட் இஸ் 1 and phase angle is equal to odd multiples of 180. சரியா? ரைட். இப்போ நம்ம இந்த கெயின் கிராஸ்ஓவர் ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் கிராஸ்ஓவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஆட் மல்டிபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு which is nothing but 2q plus 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, where q varies from 0லேருந்து போயிட்டுருக்கோம். 0, 1, 2 அந்த மாதிரி. ஓகே, ரைட். இப்போ இந்த கெயின் கிராஸ் ஓவர், ஃபேஸ் கிராஸ் ஓவர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த கெயின் கிராஸ் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஃபரன்ஸ் கெயின் என்னது? மேக்னிடியூடு 1. ஸோ எந்த ஃப்ரீக்வன்சியில், ஓகே, எந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம மேக்னிடியூட் வந்து 1 ஆகுது அப்படிங்கிறது தான் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னது? எந்த ஃப்ரீக்வன்சிக்கு இந்த ஃபார்முலாவில் இந்த மேக்னிடியூட் எக்ஸ்பிரஷனில் போட்டு கண்டுபிடிக்கலாம். எந்த ஃப்ரீக்வன்சிக்கு இந்த மேக்னிடியூட் 1 ஆகுதோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அண்ட் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னது? எந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம ரெஃபரன்ஸ் ஃபேஸ் ஆங்கிள் என்னது? ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 180ன்னு சொல்லிவிட்டு அதில் பேசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ±180 தான் இல்லையா? ஸோ ஃபேஸ் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு உங்களுக்கு ஃபேஸ் ஆங்கிள் 180 வருதோ அதுதான் வந்து ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, பர்டிகுலர்லி -180 degrees. சரியா? ஸோ எந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஃபேஸ் ஆங்கிள் -180 வருதோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. சரி, இப்போ கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கெயின் மார்ஜின் அப்படின்னு சொன்னோம்னாலே ஏதோ ஒரு அடிஷ்னல் கெயின் இருக்குது, அடிஷ்னல் மேக்னிடியூட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எதுக்காகனா அன்ஸ்டேபிள் சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் கெயின் வேல்யூ, அது வரைக்கும் நீங்கள் அந்த கெயினை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, ஸோ கெயினை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னாலும் ஒரு பர்டிகுலர் வேல்யூ, இப்போ கெயின் மார்ஜின் ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு சொல்கிறோம்னா நீங்கள் 5 வரைக்கும் கெயினை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது வரைக்கும் சிஸ்டம் ஸ்டேபிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அன்ஸ்டேபிள் ஆகும்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுதான் வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நமக்கு எவ்வளவு மார்ஜின், நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் கெயின் மார்ஜின். அதே மாதிரி ஃபேஸ் மார்ஜின் அப்படிங்கிறது ஸோ எவ்வளவு அடிஷ்னல் ஓப்பன் லூப் ஃபேஸ் ஆங்கிள் இருக்குது சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபேஸ் மார்ஜின். ஓகே, ஸோ அது வரைக்கும் நீங்கள் உங்கள் கெயினை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, மார்ஜின் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா, ஸோ ஃபேஸ் கெயின் மார்ஜின்ங்கிறது என்னென்னா, இட் இஸ் அன் அடிஷ்னல் ஓப்பன் லூப் கெயின் நீடட் டு மேக் த க்ளோஸ் லூப் சிஸ்டம் அன்ஸ்டேபிள். அதே மாதிரி ஃபேஸ் மார்ஜினுங்கிறது இட் இஸ் த அடிஷ்னல் ஓப்பன் லூப் ஃபேஸ் ஆங்கிள் நீடட் டு மேக் த க்ளோஸ் லூப் சிஸ்டம் அன்ஸ்டேபிள். நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னாலே பார்த்துட்டோம். ஓப்பன் லூப் சிஸ்டமை வச்சுட்டு க்ளோஸ்ட் லூப்பை பற்றி பேசுகிறது தான் அது. ரைட், I'll repeat. Gain crossover frequency ங்கிறது it is the frequency at which the magnitude is equal to 1 or unity. Phase crossover frequency is the frequency at which the phase angle is -180 degrees. Gain margin is nothing but additional open loop gain needed to make the closed loop system unstable. Similarly, phase margin ங்கிறது it is the additional open loop phase needed to make the closed loop system unstable. Okay.